ஸோ ஹை கைஸ், ஸோ நம்ம சேனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்திருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை தட்டி விட்டு ஆளில் போட்டு வச்சுக்கோங்க. ஸோ அண்ணன் வீட்டிலேருந்து கிளம்பியாச்சு. பக்கத்தில் ஒரு டேம் இருக்குது, அங்கே போகலான்னு பார்த்தேன். அண்ணன் அங்கே என்னடா இருக்குது, தண்ணி வர்ற மாதிரி இருந்தால் போகலாம், அங்கே எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ அதனால் இன்னொரு நாளைக்கு பார்த்துக்கலான்னு வந்துட்டேன். ஆக்சுவலாக நேற்று காலையில் போகும்போது அங்கே சும்மா ஒரு விசிட் அடித்தேன். தண்ணி எதுவும் இல்லை, எம்டியாக தான் இருக்குது. நான் அதை வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஆக்சுவலாக நான் இப்போ வீட்டுக்கு தான் போயிட்டுருக்கோம். வரும்போது ஃபுட்டேஜ் எதுவும் இல்லை, எடுத்த ஃபுட்டேஜ் எல்லாமே எரேஸ் ஆகிடுச்சு. அதான் சொன்னேன்ல, மெமரி கார்டை கழட்டி மாட்டி எஸ்டி கார்டு எரர் வந்துடுச்சு. வா, இப்போ டேரெக்டாக பாண்டிச்சேரி தான் போயிட்டுருக்கோம். நடுவில் இங்கே திருச்சிக்கு ஒரு 5 o'clock போயிட்டோம் அப்படின்னா கல்லணைக்கு போயிட்டு போகலான்னு ஒரு பிளான். ஆனால் வரும்போதே அது பிளான் பண்ணது. வரும்போது திருச்சி வந்ததே 8 மணிக்கோ 9 மணிக்கோ தான் வந்தோம். ஸோ அதனால் க்ளோஸ் பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லிட்டு அங்கே போக முடியல. ஸோ 5 o'clock க்ளோஸ் பண்ணிடுவேன் அப்படின்னு சொன்னாங்க. அண்ணன் தான் சொன்னார், அது தெரில அது எப்படின்னு. ஸோ நம்ம ஒரு 4:30 அது போல் அங்கே போயிட்டோன்னா கூட கல்லணையை பார்த்துட்டு அப்படியே ரிட்டன் வீட்டுக்கு தான். இப்போ நடுவில் எங்கேயும் ஸ்டாப் பண்ணுறதா பிளான் இல்லை. டீ பிரேக் மட்டும் எடுக்கிறது எப்படின்னு பார்த்துக்கிட்டு டீ இல்லைனா ஜூஸ் ஏதாச்சும் குடிச்சிட்டு கிளம்ப வேண்டியதான். ஸோ ஆக்சுவலாக இந்த இடம் பேர் வந்து கொடை ரோடு. இப்போ நம்ம அண்ணன் வீடு வந்து ராஜதானி கோட்டை அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே ஒரு டோல் இருக்குது, கொடை ரோடு டோலு. தோதான் இருக்குது, காமிக்கிறாருங்க. என்னென்ன பொருளை எங்கே விட்டுட்டு வந்தேன்னு தெரியல. ஆல்மோஸ்ட் எல்லாம் எடுத்து வச்சிட்ட மாதிரி தான் ஞாபகம் இருக்குது. நமக்கே தெரியாமல் என்னென்ன பொருள் விட்டு வந்தேன்னு தெரில. ஸோ இதுதான் டோல், கொடை ரோடு டோல். ஆனால் அண்ணன் ஊருக்கும் பஸ்ஸு இல்லை. ஒரு 3 பஸ்ஸோ 4 பஸ்ஸோ தான் டைமுக்கு ஒரு நாளைக்கு. நாங்கள் என்ன பண்ணுவோம், மோஸ்ட்டாக அந்த ஊர் உள்ளே போகிற பஸ்ஸை கனெக்ட் பண்ணி வரமாட்டோம். பாயிண்ட் டு பாயிண்ட் பஸ் இருக்குது. விழுப்புரம் டு திண்டுக்கல் டு மதுரைன்னு நினைக்கிறேன். அந்த பஸ்ஸு ஏறி டோல்கேட்டில் இறங்கிடுவோம். டோல்கேட்டில் இறங்கினா அண்ணன் வந்து கூப்பிட்டு போயிடுவார். ஸோ ஓகே கைஸ், மெமரி கார்டில் ஸ்டோரேஜ் இல்லை. முடிஞ்ச அளவுக்கு வீடியோ ஃபுல்லாக ஃபோனில் ஏற்றிட்டேன். இன்னும் கொஞ்சம் வீடியோஸ் இருக்குது, மெமரி கார்டிலே இருக்குது. அது வேறு ஸ்டோரேஜ் ஆகிட்ட இல்லை. இன்னொரு 50 GB ஸ்டோர் பண்ண முடியும். ஸோ நான் கொஞ்சம் கல்லணைக்கிட்ட போயிட்டேன் அப்படின்னாலும் சரி, இல்லை அதுக்கு முன்னாடி ஏதாச்சும் இன்ட்ரெஸ்டிங்காக ஏதாச்சும் வந்துச்சுன்னா கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே வந்து பெட்ரோல் போட்டுக்கலாம் இருக்குது கொஞ்சம், ஆனால் அது பத்தாது. ஸோ இங்கேயே அங்கேயே என்னன்னு தெரில, இங்கே தான் நினைக்கிறேன். அக்கா டேங்க் ஃபுல் அடிச்சிருங்கக்கா. எவ்வளோ போட்டிங்க டேங்க்? ஸோ இங்கேயுமே அதே ரேட் தாங்க, 101.68. அவ்வளோட இருக்குது. கார்டே போட்டுக்கலாம். கார்டே போட்டுருங்கக்கா. பெட்ரோல் அடித்தாச்சுங்க. கார்டு போட்டால் அவங்களுக்கு எதாவது மிஷின் ஒர்க் ஆகலையா. திண்டுக்கல் திருச்சி இந்த பக்கம் போகிற மாதிரி காட்டுது. கோயம்புத்தூர் இந்த பக்கம். அதான் மலைக்கோட்டைன்னு நினைக்கிறேன்.
தெரியுதான்னு தெரியல வீடியோவில், இந்த பில்டிங் மறைச்சிக்கும். ஸோ அதுதான் மலைக்கோட்டை. இல்லை மலைக்கோட்டை தெரில, மலைக்கோட்டையாக தான் இருக்கும், கேள்விப்பட்டிருக்கேன். அதெல்லாம் போகணும் தாங்க பிளானு. இந்த ஹரிக்கு ஹெல்த் இஷ்யூ இருக்கிறதுனால, ஹெல்த் இஷ்யூவில் சடனாக வந்துருச்சு. ஓகே, ஸோ பெட்ரோல் வந்து 700 கிடச்சிருக்கேன். மொத்தம் 3 தடவை பெட்ரோல் போட்டிருக்கேங்க. இப்போ வீட்டிலேருந்து கிளம்பும்போது 900க்கு பெட்ரோல் போட்டேன். அப்புறம் இங்கே மலை ஏறும்போது ஒரு 800 போட்டேன். இப்போ வீட்டுக்கு போகும்போது 700. டோட்டலாக 9 8 7 4 24, அதாவது 2400 ஆகிருக்கு. வீட்டிலேருந்து கிளம்பும்போது இருந்த சந்தோஷம் இப்போ ஆனால் கொஞ்சம் டவுனாக தான் இருக்குது. ஏன்னா வீட்டுக்கு போயிட்டுருக்கோம்ல. ஸோ இதுக்கப்புறம் டியூவுக்கு மணி ரெடி பண்ணணும். அப்புறம் கொஞ்சம் கமிட்மெண்ட்ஸ்லாம் இருக்குது, அதை பார்க்கணும். கிரெடிட் கார்டு பில் கட்டணும். ஸோ இந்த மாதிரி வேலை இருக்குது, போய் தான் பார்க்கணும். ஒரு வாரம் ஸ்விக்கி ஓட்டவே இல்லை. போகும்போது இந்த நினப்பெல்லாம் இல்லை. ஆக்சுவலாக வரும்போது அது எல்லாருக்குமே இருக்கிறது தான், காமன். முடிஞ்சால் மலைக்கோட்டையில் இது கல்லணை போயிடணும். அது எனக்கு ஒரு மனசு உறுத்திட்டே இருக்கும். கல்லணை போகணுன்றது ஆசை. ஸோ அங்கே போயிட்டு வந்துடுவோம். ஸோ மணி இப்போ 3:20 ஆகுது. இன்னொரு 100 கிலோமீட்டர் பார்ப்போம். 4:30க்குள்ளே போயிட்டோம்னா, 4:30க்குள்ளே போவோமான்னு தெரில. 4:45க்குள்ளே போயிட்டா கூட நம்ம கல்லணை போயிட்டு போவோம். ஆக்சுவலாக இந்த பக்கம் போகிறதாவே பிளான் இல்லைங்க. மறுபடியும் ரிட்டன் அண்ணா வீட்டுக்கு வர்றதாகவும் பிளான் இல்லை. என்ன பிளான்னா, அண்ணா வீட்டிலேருந்து கிளம்பி பூம்பாறை போயிட்டு ரிட்டன் வரும்போது பழனி வழியாக வர்றது தான் பிளானு. கோயிலுக்கு போகிறதா பிளான் இல்லை பழனிக்கு. ஏன்னா போயிட்டு வந்து அதில் ரொம்ப லேட் ஆகிடும். அதுவும் லக்கேஜ்லாம் தூக்கிட்டு போகணும் அப்படின்னா முடியாத விஷயம். ஆனால் ரூம் எடுக்கிறதா பிளானே இல்லை. எங்கேயுமே ரூம் எடுக்கிறதா பிளானே கிடையாது. அங்கேருந்து வீட்டில் பாண்டிச்சேரிலேருந்து கிளம்பி வந்தோமா, அண்ணன் வீட்டில் ஸ்டே பண்ணோம். அண்ணன் வீட்டிலேருந்து நாங்கள் பூம்பாறையில் ஸ்டே பண்ணுறதாவே, ரூம் எடுத்து ஸ்டே பண்ணுறதாவே பிளானே கிடையாது. நாங்கள் என்ன நினச்சோம், ஆயா வீடு ஃப்ரீயாக இருந்தால் பார்ப்போம், அப்படி இல்லைனா ஆயா வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு வீடு இருக்குது. ஸோ அங்கே வராண்டாலாம் இருக்கும், சரி அங்கே ஸ்டே பண்ணுறது கேட்கலாமான்னு நினச்சோம். கடைசியில் எதிர்பார்த்த விதமாக அந்த அண்ணனே பார்த்தாச்சு. நம்மளுக்கு தெரிஞ்ச அண்ணன் ஒருத்தவர் பார்த்தாச்சு. ஸோ அவர் பார்த்து, நீ வாடா என் கூட தங்கிக்கூடா அப்படின்ட்டாரு. ஸோ அங்கே போயிட்டு ஸ்டே பண்ணோம். அங்கே ரூம்ஸ்லாம் நல்லா இருந்துச்சு. ஏன்னா கரண்ட்டு மட்டும்தான் இல்லை, மற்றபடி ரூம்லாம் செம்மையாக இருந்துச்சு. ஸோ அங்கேயுமே செலவு இல்லையா. அதோடு கிளம்பி வந்தால் மறுபடியும் மறுநாள் நைட்டு அண்ணன் வீட்டில் ஸ்டே பண்ணிட்டோம். நாங்கள் பழனி ரூட்டு போயிருந்தோம் அப்படின்னா, அண்ணனை பக்கம் மாமா வீடு இருக்குது. மாமா வீட்டுக்கு போயிட்டு வரதா தான் பிளான், ஒட்டஞ்சத்திரம். ஸோ மாமா கிட்ட வேறு சொல்லிட்டேன், எப்படி போகிறதுன்னு தெரியல. கரூர் திருச்சி ரைட் கட் பண்ணாமல் நேராக வந்துட்டேன். இந்த பக்கம் போனால் கரூர் போகிற வழியங்க. ஃபோர்ஸ் இதானே. ஸோ அந்த பக்கம் போயிருந்தால் மாமா வீட்டில் ஸ்டே பண்ணியிருப்போம். ஒட்டஞ்சத்திரத்தில் மாமா வீடு இருக்குது. ஸோ ஏன்னா இப்போது லாஸ்ட் வீக் அங்கே ஃபங்க்ஷன் நடந்துச்சு, வீடு கொடுத்துருவோம் ஒன்று, அதுக்கு போகல. சரி நான் மண்டே வரேன், அங்கே வந்துடுறேன் அப்படின்னு சொன்னேன். கடைசியில் இவனுக்கு ஹெல்த் இஷ்யூ இருக்குது அப்படின்ற, இவனுக்கு உடம்பு சரியில்லாததுனால பிளானே சேஞ்ச் பண்ணியாச்சு. நிறைய இடம் பார்க்காம வந்துட்டோம். சரி ஓகே, எல்லாம் அன்எக்ஸ்பெக்டட் தானே. ராஜாக்காப்பட்டியா ஏதோ ஒன்று இருந்துச்சு. சரி, நான் திருச்சி கிட்ட போயிட்டு விளாக் கண்டினியூ பண்ணுறேன். ஏன்னா எந்த அளவுக்கு ஸ்டோரேஜ் இருக்குதுன்னு தெரில மெமரி கார்டில். கண்டிப்பாக ஒரு நாள் மலையில் ட்ரெக்கிங் பண்ணணுங்க. ஸோ பிளேஸ் பார்த்துட்டு தான் இருக்கேன். ஸோ பார்ப்போம், இருங்க. அண்ணன் வீட்டுக்கிட்டேயே ஒரு சிறுமலை இருக்குது. சிறுமலையாக ட்ரெக் பண்ணலாம் அண்ணன் வீட்டிலருந்தே. ஆனால் இப்போ பண்ண முடியாது. ஸோ ட்ரெக் பண்ணுறதுக்குன்னு ஒரு டைம் வரும். ஸோ அப்போ போய் ட்ரெக் பண்ணலாம். ஏன்னா அண்ணன் வீட்டில் அந்த மலை ஏறும்போது கிட்டத்தட்ட ஒரு 6 to 7 hours ஆகும்னு சொன்னார்.
6 to 7 ஹவர்ஸா இல்லை 3 hours 4 ஹவர்ஸான்னு தெரியல. மேலே ஏதோ சிவன் கோயில் இருக்குதுன்னு சொன்னார். ஸோ நம்ம கீழே அடிவாரத்தில் பைக்கை விட்டுட்டு அப்படியே நடந்து போக வேண்டியதான். ஒரு ட்ராவலிங் பேக் ஒன்று மாட்டிக்கிட்டு செம்மையாக இருக்கும். ஸோ பண்ணுவோம். ஸோ இதானா நம்மளோட ஃபஸ்ட்டு விலாகு. இந்த ஃபஸ்ட்டு விலாகை வெற்றிகரமாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு செகண்ட் விலாக்கு தயாராகணும். ஸோ நெக்ஸ்ட் விலாக் எப்போ போவேன்னு தெரியல. நெக்ஸ்ட் மந்த்து போகலான்னு பிளானு. ஆனால் அது ஒரு 3 days 4 days மாதிரி இருக்காதுன்னு நினைக்கிறேன். இப்போ போன ட்ரிப் மாதிரி இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஆமாம், இப்போ நெக்ஸ்ட்டு பிளானு பருவதமலையாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படியே பருவதமலை போனோம் அப்படின்னா பக்கத்தில் ஜவ்வாது ஹில்ஸ் இருக்குது. ஸோ திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்கு. ஸோ திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்ஸ்லேயே நிறையா இருக்குது. கோவில் இருக்குது, அப்புறம் டேம் ஒன்று சாத்தனூர் டேம்னு நினைக்கிறேன் அது. ஸோ அது இருக்குது. அப்புறம் அங்கே ஏதோ பார்க்கா இல்லை இன்னொரு டேமானான்னு தெரியல. ஸோ அது ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அப்போ நெக்ஸ்ட் ட்ரிப் வந்து திருவண்ணாமலை போகலாம். அப்போ நைட்டு ஒரு 12 மணிக்கு கிளம்பணும் அப்படின்னா பருவதமலை போயிட்டு காலையிலே சன்ரைஸை பார்த்துடலாம் ஒரு 6-7 மணிக்குள்ளே. ஸோ உடனே அப்படியே இறங்கி வந்தோம் அப்படின்னா அப்படியே பக்கத்தில் ஜவ்வாது ஹில்ஸ் இருக்குது. ஸோ அதையுமே பார்த்துட்டு அப்புறம் சாத்தனூர் டேம் இருக்குது. இது சிவன் கோயில் இருக்குது, அண்ணாமலையார் கோயில். அப்படியே பக்கத்தில் நிறைய பிளேசஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ ஃபைண்ட் அவுட் பண்ணணும். தெக்கமலை கோவில்பட்டி. ஸோ ஃபைண்ட் அவுட் பண்ணி போகலாம். நம்ம திண்டுக்கலை கிராஸ் பண்ணி வந்துட்டோம். ஸோ இதுக்கப்புறம் இன்னொரு திண்டுக்கலை எப்போயோ கிராஸ் பண்ணிட்டேன். ஸோ இன்னொரு கொஞ்சம் தூரன்ற மாதிரி இன்னொரு 50 கிலோமீட்டர்ஸ் இருக்குது திருச்சிக்கு. ஸோ திருச்சி ரீச் பண்ணிவிடுவோன்னு நினைக்கிறேன். இன்னொரு 30 மினிட்ஸில் பண்ண முடியாது. சரி பார்ப்போம். 5 o'clock திருச்சி ரீச் பண்ணிட்டேன்னா கல்லணை போயிட்டு வரலாம்.